ரஜினி, கமல், மோடி, ட்ரம்ப், கருணாநிதி, ஜெயலலிதா, அமிதாப் பச்சன், ஆப்பிள், ஜான் எஃப் கென்னடி, இவங்க எல்லாரும் இந்த ஃபேமஸான லீடர்ஸ் இந்த லாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். லா நம்பர் 27 in 48 laws of power. Play on people need to believe to create a cult-like following அப்படிங்கிறது என்னென்னா, மக்களோட நம்பிக்கையை தொடுங்க, அதில் ப்ளே பண்ணுங்க, அதை உரிதாக்கிக்கங்க, உங்களோட உடைமையாக்கிக்கங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் அவங்களோட கடவுள் அப்படிங்கிறது தான் அந்த லா. இதை இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த லீடர்ஸ் அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே இதை பற்றி பார்ப்போம். ஒரு லீடர் எப்படி கிரியேட் பண்ணப்படுறான், ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேன்ஃபேர் எப்படி கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க மக்களோட நம்பிக்கையில் போய் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை ஒரு கோப்பையாக எடுத்து அள்ளியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் நினச்சேன். இந்த புக்கு படிக்கிறது வரைக்கும் இது கஷ்டமான விஷயமா நினச்சேன். ஆனால் இதை வெறும் டேபிள் ஃபார்மேட்டாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாகவே நிறைய பேர் யூரோப்பில் செஞ்சு சக்ஸஸும் ஆகிருக்கிறாங்க. இது நான் செய்கிறேன்னு சொல்லாமே நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜி ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மூலமாக ஃபேமஸ் ஆகிட்டுருக்குறாங்க. சார்லட்டன் இந்த 16th centuryயில் சார்லட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னை ஒரு வழிபாட்டுக்குரியவராக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எய்மோடு போய் தன்னை ஒரு கல்ட்டாக க்ரியேட் ஆகியிருக்கிறார். கல்ட்டுனா வழிபாட்டுக்குரியவர்கள், வழிபாடு அப்படிங்கிறதான் அர்த்தம். எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 5 லா இருக்குது, 5 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கடவுளாகிடுவீங்க, நீங்கள் ஒரு வழிபாட்டுக்குரியவராகிடுவீங்க. அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமஸான பர்சனாலிட்டியும் மாறினாங்க அப்படிங்கிறதா இந்த லா. இது எப்படி நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஃபேன்ஃபேர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தா பெரிய ஒரு விஷயமா தெரியும். இது பெரிய டாஸ்க்கு, இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் அப்படின்னு தோணுது மனசில். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தன்னை சுற்றி பெரிய பெரிய ஃபேன்ஃபேர் க்ரியேட் பண்ண ரஜினியா, விஜய், சீமான், இவங்க எல்லாருமே சொல்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அவங்களாம் ஒரு சாதாரண ஒரு மனிதர்களாக இருந்து தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். இப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, மக்களோட இந்த நம்பிக்கையில் ஒரு சின்ன வைப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் ஒரு கோப்பையை அள்ளியிருக்கிறாங்க அவங்க. அது மூலமாக மக்களோட நம்பிக்கைக்குரியவராக மாறி ஓரளவுக்கு மேலே போய் கடவுளாகவே மாறியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எம்ஜிஆர் எடுத்துங்க. ஒரு டைமில் இன்றைக்கி அவரை கடவுளாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பல கடவுளர்கள் உலகத்தில் அப்படி தான் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஃபேன்ஃபேர் எப்படி அவங்க க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக மேட்ச் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பர்சனாலிட்டி எடுத்து நம்ம அதோட இந்த 5 மெத்தட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. வேறு பர்சனாலிட்டி எதாவது கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் என்னை பொறுத்தளவில். ஓகே, ஸோ இந்த சார்லட்டனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுறாரு ராபர்ட் கிரீன். சார்லட்டனிசம்னா என்னென்னா, மக்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கணும்னு தான் அவங்க பொதுவாகவே நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்கும். அதுதான் அவங்களோட வாழ்க்கையை அடுத்து வழி நடத்துறதுக்கான விஷயங்களாக இருக்கும் நிறைய. அதில் போய் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க வேறு அதில் பற்றி எந்த கொஷினுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தனி மனிதன்கிட்ட போய் நீங்கள் ஒரு நம்பிக்கையை போய் விதைக்க ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கொஷின் கேட்பாங்க. அதே நேரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் அந்த நம்பிக்கையை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்க எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க. யாராவது கொஷின் கேட்க ரெடியாக இருக்கிறவங்களையும் அடித்து கீழே உட்கார வைப்பாங்க மற்றவங்களாம். இந்த டெக்னிக்கை நிறைய பேர் உலகத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய லீடர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சார்லட்டன் இதை ட்ரை பண்ணி
பயங்கர சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. அதுக்காக ஒரு 5 மெத்தட்ஸும் அவருக்கு வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த 5 மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட், கீப் இட் வேக் அண்ட் கீப் இட் சிம்பிள் அப்படிங்கிறது. தெளிவில்லாததாக இருக்கணும். உங்களோட நீங்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவில்லாததாக இருக்கணும், ஆனால் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட், இப்போ ஒரு பர்டிகுலராக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்துங்களேன். ஏதாவது ஒரு ப்ராடக்டோட ஒரு மோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வேகாக இருக்கும். என்ன காரணம்னா, அப்போ தான் அது உங்களோட மைண்டில் வந்து ஒரு ட்ரீம் லைக் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். அப்போ தான் அது உங்கள் மைண்டில் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா அதை வந்து பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதை ஒரு வேகாக சொல்லி ஆனால் சிம்பிளாக அவங்க மனசில் பதிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, நம்பர் 1. ரெண்டாவது என்னென்னா, எம்ஃபசைஸ் த விஷுவல் அண்ட் சென்சுவல் ஓவர் த இன்டலெக்சுவல். அதாவது ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போது படங்களாகவும் ஃபீலிங்ஸாகவும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறவங்க வந்து அவங்க மூளையை கிட்டத்தட்ட கழட்டி வச்சுருவாங்க. இந்த படங்களும் சென்சுவல் விஷுவல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா மக்களை வந்து அப்படி ஒரு ட்ரீம் லைக் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும். நீங்கள் ஆப்பிளோட கீநோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பாருங்கள், ஒரே ஒரு கீநோட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். அவங்க வந்து தே கிரியேட் ஒரு பிக்கஸ்ட் வேர்ல்டு. அவங்களோட ப்ராடக்டை சுற்றி ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களை அந்த கீநோட்டை பார்க்கும்போதே உங்களோட வேறு ஒரு விலகத்துக்கு கொண்டு போயிட்டு வெளியில் கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மூளை வேலையே பார்க்காது. நீங்கள் ஒரு ட்ரீம் லைக் ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் இருப்பீங்க. அது அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறத முழுமையாக நம்புவீங்க. என்னை கேட்டால் இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷனே கூட அதுக்காக தான் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸை வந்து டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி ப்ரெசென்ட் பண்ணி பாருங்களேன், யூ கேனாட் கிராப் தேர் அட்டென்ஷன். ஆனால் அதே விஷுவலாக காமிங்க, தே லிசன் டு யூ. அதான் மெத்தட் நம்பர் 3 என்னென்னா, borrow the forms of organized religion to structure the group. ஸோ ஒரு கல்ட் லைக் ஃபாலோவிங் க்ரியேட் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்த், விஜய், ஒவ்வொரு நடிகர்களும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் க்ரியேட் பண்ணுறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அந்த குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குரூப் எப்படி இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கொடி இருக்கும், அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நற்பணி மன்றம்னு சொல்லுவாங்க, மக்கள் மன்றம்னு சொல்லுவாங்க, எனிதிங் ஃபார் தட் மேட்டர், ரைட்? ஒரு குரூப்பை எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, ஆர்கனைஸ்ட் ரிலீஜியன்ஸ் எடுத்துங்களேன், ஹிந்து, கிறிஸ்டியன் ஆர் இஸ்லாம், எனி ரிலீஜியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் என்னென்னா, டெய்லி வந்து இந்த டைமில் சாமி கும்பிடணும், இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த கொடி இருக்கும், இந்த இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை வந்து உங்கள் குரூப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபேமஸான எல்லாருமே இதை செஞ்சுருப்பாங்க. தனக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, தனக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணி அதில் தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் உள்ளது. ஏன்னா அந்த ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணும்போது தான் உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போவாங்க. இல்லைன்னா தே ஆர் வெரி அன்ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. ஆர்கனைஸ்டு குரூப் க்ரியேட் பண்ணுறது, ரிலிஜியன் கூட அப்படி தான் க்ரியேட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வில் டாக் அபவுட் தட் இன் அ டிஃப்ரெண்ட் டாபிக். அடுத்தது மெத்தட் நம்பர் 4, டிஸ்கைஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் தி இன்கம். ஓகே, நீங்கள் வந்து கடவுள். ஓகே, நீங்கள் கடவுள் ஆகிட்டீங்க. நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்கிறத பற்றி பேசணும்னு வச்சிங்களேன், சில்லியாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ ரிச்சாக இருக்கிறீங்க, அந்த ரிச்னஸ்க்கு உண்டான இன்கம் எப்படி வருதுன்னு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. அதை மறைக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த மிகப்பெரிய நடிகராக ஆடுங்க, உங்களை பொறுத்தளவில் அவர் இந்த வழியில் தான் பணம் சம்பாதிப்பாங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு பல விதங்களில் பணம் வந்துட்டுருக்கும். ஓகே, they have 24 hours 365 days like us. In that they probably ஒரு 50% of the time அவங்க ஒர்க் பண்ணலாம். மற்ற எல்லா நேரமும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க they might be doing another business, they might be doing another
மேக்கிங் சம் அதர் வே ஃபார் மேக்கிங் மணி, ரைட்? அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வெளியில் தெரியாது. அந்த கடவுளர்களுடைய வருமானம் எப்படிங்கிறது வந்து ஃபேன் ஃபாலோவிங்க்கு யாருக்குமே தெரியாது. அவங்க நினச்சிட்ருக்கிறதா இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து அந்த ஃபாலோயர்ஸ்லேருந்து தான் அவங்களுக்கு பணமே வந்துட்டுருக்கும். ஓகே, மெத்தட் நம்பர் 5, செட்டப் as அண்ட் தெம் டைனமிக்ஸ். ஓகே, நாங்கள் அவங்க அப்படிங்கிற ஒரு 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 சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, எந்த நடிகரும் எடுத்துங்க, எந்த மதங்களும் எடுத்துங்க, எதிரி இல்லாத ஒரு குரூப் இருக்கவே முடியாது. ஓகே, எதிரி இல்லாத குரூப் இருந்ததுன்னா அது வளரவும் செய்யாது. தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இதில் ஏதாவது ஒரு அமைப்பு வந்து உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா இன்னொன்றும் உடஞ்சி போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா இந்த ரெண்டுமே தன்னோட எதிரியாக காமிச்சு தான் மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏடிஎம்கே இல்லாமல் டிஎம்கே இருக்க முடியாது, டிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே இருக்க முடியாது, பிஜேபி இல்லாமல் காங்கிரஸ் இருக்க முடியாது, காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபி இருக்க முடியாது. ஒன்று உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுனால என்ன அர்த்தம்னா இதுவும் உடைய போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன அர்த்தம்னா தனக்கே தாங்க குழி பறிச்சுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவ்வளோ பெரிய எதிரி இருந்தால் தான் அவங்க இருக்காங்க, அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு, அவங்க செய்கிறதெல்லாம் சரியில்லை, அவங்க வந்து உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்கங்கிற ஒரு உங்களை சுற்றின ஒரு வட்டத்தை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு வேர்ல்டுக்கு உங்களை கொண்டு போய் ஒரு எதிரியை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறது மூலமாக நீங்கள் சென்சுவலாக இன்டலெக்சுவலாக எதுவுமே திங்க் பண்ண முடியாமல் மாற்றிடுவாங்க. கரெக்டாக? ஸோ இது மூலமாகவும் நீங்கள் ஃபேன் ஃபாலோவிங் க்ரியேட் பண்ணுவீங்க. நான் சொன்ன ஒவ்வொரு லீடர்ஸும் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் வந்து ஐ கேன் டெஃபினெட்லி பெட் ஆன் தட். ஒவ்வொரு லீடர்ஸும் இதை பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் இவ்வளோ பெரிய கல்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு ஃபேன் ஃபேர் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் லா நம்பர் 27 ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. அகெயின் இந்த கொஞ்சம் வேர்டியாக இருந்தது இந்த லா, பட் வெரி சிம்பிள். அதாவது இந்த மீனிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சது எனக்கு. I'll spell it again. Play on people's need to believe to create a cult-like following. Okay, keep watching and give me more comments. We'll meet you in the next video. Bye.